நல்லா பரோட்டாவை பிச்சு போட்டு அதுக்கு மேலே சால்னாவை தாராளமாக ஊற்றி அப்படியே பெரட்டி பரோட்டாவை சாப்பிட்டா அடடா கொஞ்சம் நேரம் நம்ம ஊர் பக்கம் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் இந்த சிக்கன் சால்னா. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? ஒரு ஜாரில் தேங்காய், முந்திரி, பொட்டுக்கடல, சோம்பு, கசகசாலாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் கூட பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், பிரியாணி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. இது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகா, இது கூடயே 2 தக்காளி, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிடுங்க. அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. ஒரு கொதி வந்ததும் கழுவி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துருங்க. ஃபைனலாக இதில் 2 ஸ்பூன் மிளகுத்தூள், கை நிறைய கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமான சிக்கன் சால்னா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.